ஆகஸ்ட் 30 பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி 16ஆம் பிரிவு 21 முதல் 27 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்கத் தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண் முன்னே நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவையே பற்றி எண்ணுகிறார் என்றார். பின் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னை துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானக தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார் என்றார். சாலையோரத்தில் இருவர் குழி தோண்டும் வேலையில் ஈடுபட்டிருந்தனர். ஒருவர் 2 அடிக்கு 2 அடி அளவுள்ள குழியை 4 அடி ஆழத்திற்கு தோண்டிக்கொண்டே முன் சென்றார். அவருக்கு பின்னால் இன்னொருவர் தோண்டப்பட்ட குழிகளை மண் கொண்டு மூடி நிரப்பிக்கொண்டே பின் சென்றார். இதை கவனித்துக் கொண்டிருந்த ஒருவர் அவர்கள் இருவரையும் நோக்கி, என்னப்பா, இது வேண்டாத வேலையாக இருக்கிறது. ஒருவர் குழி தோண்டி முன் செல்லுகிறார், பின்னால் மற்றொருவர் மூடிக்கொண்டே தொடர்கிறார். என்ன வெட்டி வேலை இது, உருப்படியாகாத வேலை என்று கேட்டார். அதற்கு அந்த இருவரும் பதில் கூறினர், இங்க பாருங்க ஐயா, நான், குமாரு, வசந்து என்று நாங்க 3 வேலையாட்கள். நான் குழி தோண்டி முன் செல்வேன், எனக்கு பின் குமாரு செடியை நட்டுக்கொண்டே வருவான், அதற்கு பின் வசந்து அந்த குழிகளை மூடிக்கொண்டே வருவான். இன்னைக்கு செடி நடுகின்ற குமாருக்கு உடம்புக்கு சரியில்லை, அவனால் வேலைக்கு வர முடியவில்லை. அதற்காக நாங்க 2 பேரும் வேலை செய்யாம இருக்க முடியுமா? வேலை செய்யாமல் யார் எங்களுக்கு கூலி தருவார்கள்? எங்கள் வேலையை நாங்கள் செய்யத்தானே வேணும் என்று விளக்கம் தந்தனர். அவர்கள் விளக்கம் அவர்களுக்கு சரியெனப்பட்டிருக்கலாம், ஆனால் அது பொருளற்ற அர்த்தமற்ற விளக்கம். அவர்கள் வேலை செய்தார்கள், ஆனால் அது பயனற்ற அர்த்தமற்ற வெட்டி வேலை. இன்று ஆண்டின் 22ஆம் ஞாயிறு. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் வாழ்வின் நிகழ்ச்சிக்கும் நாம் என்ன விளக்கம் கொடுத்து நம் மனதை சமாதானப்படுத்திக் கொள்கிறோம்? நிறைவாழ்வு வாழ நாம் என்ன வாழ்க்கை விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்து ஜெபிக்க இன்றைய வாசகங்கள் நம்மை அழைக்கின்றன. இன்றைய நற்செய்தி சென்ற வார நற்செய்தியின் தொடர்ச்சி. சென்ற வாரத்தில் இயேசுவை மக்கள் எவ்வளவாக புகழ்ந்து பேசுகிறார்கள் என்பதை சீடர்கள் சொன்னார்கள். அதைவிட அவருடைய சீடர்கள் அவரை கடவுளின் மகன், மெசியா என்று புரிந்து ஏற்று அவரோடு வாழ்கின்றனர் என்பதை பேதுரு சொன்னார். இந்த வாரம் இயேசு தன்னை பற்றி அவர் யார் என்று தானாகவே அவர்களுக்கு அறிவிக்கிறார். எருசலேமில் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் அவர் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை அந்நேரம் முதல் அவர் அவர்களுக்கு எடுத்துரைக்கத் தொடங்கினார். ஆக மக்களாலும் சீடர்களாலும்
இறை மனிதனாக மெசியாவாக கொண்டாடப்படும் இயேசு என்பவருக்கும் இயேசுவால் அவராகவே விவரிக்கப்படும் துன்புறும் இயேசுவுக்கும் பொருத்தமே இல்லை. இதை பேதுரு நன்கு புரிந்து கொண்டார். இப்போது கொண்டாடப்படும் இயேசுவாக அவர் வாழ வேண்டும், அதாவது மேலான மெசியா என்ற நிலையையே அவர் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பேதுரு விரும்பினார். எனவே இயேசுவை தனியே அழைத்து, ஆண்டவரே, இது வேண்டாம், நீர் இப்போது கூறிய அசம்பாவித துன்பமும் கொலையும் உமக்கு நடக்கவே கூடாது என்று பேதுரு இயேசுவுக்கு கூறுகிறார். இயேசு மெசியா, வெற்றி வழங்குபவர், விடுதலை தருபவர். அந்த மெசியா ஏன் துன்பச்சாவை வாழ வேண்டும்? துன்பச்சாவை வாழ்ந்து ஏன் தோல்வியை தழுவ வேண்டும்? இதை பேதுருவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு அதை தவிர்க்க வேண்டும் என்று இயேசுவுக்கு அறிவுறுத்துகிறார். ஆனால் இயேசுவோ அதுதான் மெசியா வாழ வேண்டிய அவருடைய வாழ்க்கையின் விளக்கம். இறைவன் தமக்கு தந்துள்ள இந்த விளக்கத்தை அவர் வாழவில்லை என்றால் அவருடைய வாழ்வு மனித வசதிக்கும் இன்பத்திற்கும் ஏற்ப வாழும் மனித விளக்கமாக மாறிவிடும். இயேசு மெசியா இறைவனுடைய விளக்கம். இயேசு மெசியா இறைவனுடைய விளக்கமாக வாழ்கிறவர். மனித நிலைக்கு எது எளிதோ, சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க எது கூடுமோ அத்தகைய மனித விளக்கமாக வாழ இயேசு மறுக்கிறார். எனவே பேதுருவே, சாத்தான் போல என் கண்முன் நிற்காதே என்று முதலில் சீறுகிறார். சாத்தான் என்ற எபிரேய சொல்லின் அர்த்தம் ஹிண்டரர், தடுப்பவர் என்பதாகும். அவரின் வழியில் இயேசுவை முன்னேறி செல்லாமல் குறுக்கே நின்று தடுப்பவர் என்று பொருள்படும். எனவே பேதுருவே, என்னை தடுக்காதே, என் கண்முன் நில்லாதே என்று பேதுருவை தடுப்பவராக, ஹிண்டரராக, சாத்தானாக இயேசு பார்க்கிறார். என் கண்முன் நில்லாதே சாத்தானே என்ற சொற்களை என் பின்னாலே போ சாத்தானே என்றும் கிரேக்க மூலத்திலிருந்து மொழிபெயர்க்கலாம். அவர் முன்னால் நின்றால் இயேசுவை வழிமறிப்பது மட்டுமல்ல, இயேசுவை பேதுரு தான் எப்படி புரிந்து கொள்ளுகிறாரோ அந்த தன் பார்வையாக மட்டுமே, அவரது சொந்த பார்வையாக மட்டுமே இயேசுவை பார்க்க முடியும். இயேசுவின் பின்னால் சென்றால்தான் இயேசு தான் போக வேண்டிய வழியை அவர் எப்படி பார்க்கிறாரோ அவரை போலவே பேதுருவும் பார்க்க முடியும். என் பின்னாலே போ என்ற வார்த்தைகள் பேதுருவை முதல் தன் சீடராக அழைத்த போது என் பின்னே வா என்று இயேசு கூறிய வார்த்தைகளை நினைவூட்டுகின்றன. அதன்படி மறுபடியும் பேதுருவின் அழைப்பை இயேசு புதுப்பிக்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம். அவர் முன்னால் நின்று தடுப்பவராக, சாத்தானாக இல்லாமல் அவர் பின்னால் அவரை தொடரும் சீடராக பேதுருவை இயேசு மாறச் சொல்லுகிறார். அவர் பின்னால் தொடர்ந்து அவரைப் போலவே பார்த்து அவரது வழியில் நடந்து அவரைப் போலவே வாழ பேதுருவை மீண்டும் அழைக்கிறார். இதை உறுதிப்படுத்த இன்னும் ஆழ்ந்த விளக்கம் தருவதற்காக இயேசு தொடர்ந்து கூறும் வார்த்தைகள் அவரை தொடரும் பேதுருவுக்கும் மற்ற சீடர்களுக்கும் புதிய வாழ்க்கை விளக்கத்தை தருகின்றன. இயேசுவின் சீடர்கள் வாழும் வாழ்க்கையின் அர்த்தம், ஆற்றல், விளக்கம் என்பவைகள் இயேசுவை பின்தொடர்ந்து அவர் செல்லும் வழியில் செல்லுதலாகும். அவர் வாழ்க்கையாக வாழ்ந்த அதே விளக்கத்தை வாழ்வதாகும். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னை துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று தம் சீடர் தான் வாழ்ந்த அதே வாழ்க்கையை வாழ வேண்டும். அவர் சிலுவை சுமந்து எந்த விளக்கத்தை வாழ்ந்தாரோ அதை போலவே அவரது சீடரும் தங்களுக்குண்டான வாழ்வின் சிலுவையை சுமந்து அவரது விளக்கத்தையே வாழ வேண்டும். இப்படி வாழ்வது அவரது கண்முன் நில்லாமல் அவரை பின்னால் தொடர்ந்து நடக்கும் சீடர்களின் வாழ்க்கை வழிமுறையாகும். இயேசு சிலுவை சுமந்தது, தன் துன்பச் சாவை மேற்கொண்டது,
இதனுடைய உண்மையான விளக்கம் என்ன என்பதை நாம் நன்கறிவோம். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வரிகளில் நாம் படிப்பது போல, தந்தை இறைவன் தன் மக்கள் மீது காட்டும் அளவற்ற அன்பின், கருணையின், மன்னிப்பின், இரக்கத்தின் வெளிப்பாடுதான் தன் மகனை சிலுவையில் தந்த அவருடைய சிலுவை சாவு. இயேசு அவர் பின்னால் நமது சிலுவையை சுமந்து வர வேண்டும் என்று கூறும்போது, நாம் நமது செயல்கள், நாம் வாழ்க்கையை வாழும் நெறிமுறைகள், இவைகளின் வழியாக இறைவனின் அளவற்ற அன்பை, கருணையை, மன்னிப்பை, இரக்கத்தை எல்லாருக்கும் வெளிப்படுத்தும் வாழ்வை வாழ வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கின்றார். சிலுவை சுமப்பது மிகவும் துன்பகரமான செயல். சிலுவை சாவு என்பது துன்பமும் இழிவும் நிறைந்த ஒன்று. ஆனால் சிலுவை சாவின் துன்பத்தையும் இழிவையும் இயேசு இறைவனின் அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் எதையும் பிரதி உபகாரமாக எதிர்பார்க்காத தனது தாராளத்தையும் வெளிப்படுத்தும் நேரமாக சிலுவையில் வாழ்ந்தார். சிலுவையிலிருந்து தாமாகவே இறங்கி வந்து தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை ஒன்றுமில்லாமல் அழிக்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்தது. இருப்பினும் பழிக்கு பழி, துன்பத்திற்கு துன்பம் என்ற பண்பை வாழாமல் தன்னை சாவுக்கு கையளித்தவர்களுக்கு மன்னிப்பையும் தனது எதிரிகளை கூட மீட்கின்ற அன்பையும் காட்டும் கருவியாக சிலுவையை மாற்றினார். அவரை பின்தொடரும் சீடர்களும் அவரை போலவே தங்கள் சிலுவையை வெறுப்புடன் சுமந்து பின்தொடர வேண்டும் என்று இயேசு கூறும்போது, அவருடைய சீடர்களாகிய நாமும் இன்பம் துன்பம், வளமை வறுமை, வெற்றி தோல்வி என்ற எல்லா வேளைகளையும் சிலுவை நேரங்களாக, அதாவது அன்பை, மன்னிப்பை, இரக்கத்தை தாராளமாக வழங்கும் தருணமாக வாழ வேண்டும். அப்படி வாழ்வதே சாவையும் வெல்லும் உயிர்ப்பை இந்த உலகில் வழங்கும் நேரமாக மாறும் என்பதை விளக்குகிறார். உலகம் என்பது வெறும் பொருட்களால் ஆனது அல்ல. வாழ்க்கை என்பது பொருட்களை அபரிமிதமாக சேமிப்பதும் அல்ல. வாழ்க்கை தன்னையே தாராளமாக தரும் ஆன்மீக ஆற்றல். தாராளமாக தருதல் தன்னையே இழப்பது போல தோன்றும். ஆனால் அந்த இழப்புதான் வாழ்வை விளைவிக்கும், ஆன்மா ஆற்றலாக மாறும். பொருட்கள் தரும்போது அளவில் குறையும். உலகமே கொள்ளும் அளவுக்கு ஒருவரிடம் பொருட்கள் இருந்தாலும் தரும்போது அவைகள் குறையத்தான் செய்யும். ஆனால் அன்பு, இரக்கம், மன்னிப்பு இவைகள் தாராளமாக கொடுக்க கொடுக்கத்தான் வாழ்வின் ஆற்றல் நமக்கும் கொடுப்பவருக்கும் உலகில் பெருகிக் கொண்டே இருக்கும். இந்த அரும் பெரும் கொடைகளை ஒவ்வொருவரும் தன்னிடமிருந்து பிறருக்கு தாராளமாக தராதவரை வாழ்வு மனிதரிடையே மங்கி அழிந்துவிடும். எனவே தன்னை தருதல் மேலோட்டமாக தருபவருக்கு இழப்பு போல் உணரப்பட்டாலும் இந்த இழப்புதான் வாழ்வை வழங்கும். வேறெதுவும், அது முழு உலகமே என்றாலும் வாழ்வை வழங்காது. சிலுவை என்பது தன்னை தருதல். சிலுவை சுமக்கும் தருணங்கள் அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை வாழும் நேரங்கள். இயேசுவை போல் அவருடைய சீடர்களும் எல்லா நேரங்களையும் வாழ்வின் நேரங்களாக, சிலுவையின் வழியாக அன்பை, மன்னிப்பை, இரக்கத்தை வழங்கும் நேரங்களாக வாழ இயேசு அழைக்கிறார். இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் தன்னையே அன்பாக, இரக்கமாக, மன்னிப்பாக பிறருக்கு தரும் பலி வாழ்வை வாழ அழைக்கிறார். இத்தகைய பலி வாழ்வுதான் இறைவனுக்கு நாம் செய்யும் சிறந்த வழிபாடு, ஆராதனை என்று நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை சிலுவை பலி வாழ்வை வாழ அழைக்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் இத்தகைய மன உறுதியோடு வாழ்வை வாழ இறைவன் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். இத்தகைய மன உறுதி இதயத்தில் தீ போல் பற்றி எரிய வேண்டும். அது நம்மால் அடக்க முடியாத சக்தியாக நம்மிலிருந்து வெடித்து இறைவனை, அவர் தரும் வாழ்வை பிறருக்கு வழங்க வேண்டும் என்று எரேமியா விளக்குகிறார். சிலுவை வெளிப்பார்வையில் நம்மை ஏமாளிகளைப் போல, தன்னை காத்துக்கொள்ள தெரியாதவர்களைப் போல, இறைவனை நம்பும் இவர்கள் அவராலேயே ஏமாற்றப்பட்டவர்கள் என்ற தோட்டத்தை
விளக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த சிலுவை வழிதான் வாழ்வின் வழி. இந்த சிலுவைதான் வாழ்வை நிறைவாழ்வாக, முடிவில்லா வாழ்வாக நமக்கும் பிறருக்கும் உலகம் முழுமைக்கும் வழங்கும் வழியாக இருக்கும்.